ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீக் செஸ் ஃபெஸ்டிவல் 2026ல மெக்னஸ் கால்சன் ரவுண்ட் 5ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ஸு. ஸோ இதில வந்து மெக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு கேம பொறுத்தவரைக்குமே மெக்னஸ் கால்சன் வந்து மூவ் 1ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எக்ஸலன்ட்டா இருந்தது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்டர்வியூல சொன்னாரு. ஸோ மூவ் 1ல இருந்தே நான் வந்து பெட்டரா இருந்தேன். மூவ் 5க்கு அப்புறமா நான் இன்னும் பெட்டர் ஆயிட்டேன். என்னுடைய பொசிஷன பொறுத்தவரைக்கும் நான் இன்னும் பெட்டரா இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ இந்த கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ன்றதுனால பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் போர்டோட கொஞ்சம் மாறி அரேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஒரு பொசிஷன பொறுத்தவரைக்குமே ரூக் அண்ட் நைட் மட்டுமே மாறியிருக்கு. மத்த எல்லா பீசஸுமே பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டூ ஒரு நார்மல் கேம்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னஸ் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப D5. ஸோ D5க்கு அப்புறமா இப்ப சிம்பிளா அவரு வந்து இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அவர் சொன்னது மூவ் 1ல இருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவருடைய பான்ஸ் எல்லாம் வச்சு அதிகமான ஸ்பேஸ் வந்து அவர் கெயின் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ எப்பவுமே ஃப்ரீ ஸ்டைல பொறுத்தவரைக்குமே, ஸோ மெக்னஸ் கால்சனுடைய பிளே நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஸ்பேஸ வந்து கெயின் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அதான் பண்ணியிருக்கிறாரு. இப்ப வந்து C5 வந்து புஷ் பண்றாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு. ஸோ இந்த ஸ்கொயர் அண்ட் இந்த ஸ்கொயர பார்த்தீங்கன்னா, நைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப E6 இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இந்த C பான புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் சென்டர் பான புஷ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. இப்ப பிஷப் D7 இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்றாருன்னா, நைட் C2 ப்ளே பண்ணாரு. ஸோ நைட் C2வும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஸ்கொயர வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து பிளாக் வந்து அவருடைய நைட்ட டெவலப் பண்றாரு. இப்ப ஃபைனலா மெக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான பான் செயின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல மெக்னஸ் கால்சனுக்கு வந்து நெறைய ஸ்பேஸ் இருக்கு. இப்ப வந்து B6 வந்து ப்ளே பண்றாரு பிளாக். B6க்கு அப்புறமா இப்ப H4. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த F6 ஸ்கொயர வந்து இந்த பான் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, கிங் சைட்ல வந்து இந்த பானையும் வந்து மெக்னஸ் வந்து மார்ச் பண்றாரு. இப்ப வந்து H6 ப்ளே பண்றாரு பிளாக்கு. இப்ப ஃபர்தரா H5 ப்ளே பண்றாரு. ஸோ H5க்கு அப்புறமா பாருங்க, இந்த F6 அண்ட் G6 ஸ்கொயர்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மேக்னஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாரு. உங்களால இந்த F பான புஷ் பண்ண முடியாது. கிங் வந்து வீக் ஆயிடுவாரு. நீங்க இந்த G பான புஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா நைட் E3 ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்தரா இந்த பான எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரூக் டேக்ஸ் பானு. இப்ப நீங்க பிஷப் ஆஃப் N-K பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல நைட் G4 வரும். ஸோ நைட் G4 மூலமா இந்த பானுக்கு பிரஷர் வரும் பாருங்க. இங்கேயும் பிஷப் இருக்கிறாரு. நீங்க இந்த நைட்ட வந்து பாசிவா கொண்டு போற மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்க்கு வந்து ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு பொசிஷனா இருந்திருக்கும். இந்த பான வந்து புஷ் பண்ணியிருந்தா. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்காணிச்சுட்டு இந்த பான புஷ் பண்ணல. பிளாக் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து நைட் C7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் C7க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் E3 ப்ளே பண்ணாரு. ஸோ மேக்னஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஸ்பேஸ் நெறையா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வேகமா அவருடைய பீஸையும் பார்த்தீங்கன்னா, அவரு டெவலப் பண்றாரு. அட் த சேம் டைம் அவருடைய பானையும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிஷப் B5. ஸோ இந்த இடத்துல பிஷப் B5 வந்ததுமே பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ கேசல் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இப்ப குயின வந்து D7ல போடுறாரு பிளாக்கு. இப்ப நைட் எடுத்துட்டு வந்து E1ல போறாரு. ஸோ நைட் E1 மூலியமா நெக்ஸ்ட் F பானையும் பார்த்தீங்கன்னா, புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப சிம்பிளா பிளாக் வந்து நைட் C6 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் C6 மூலியமா இந்த சென்டர் பானுக்கு வந்து பிரஷர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னஸ் அத அட்ரஸ் பண்றாரு. நைட் C2. ஸோ நைட் C2 மூலியமா இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு பாருங்க. ஸோ இந்த பான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. Cல இருக்கிற பானு, Cல இருக்கிற நைட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சென்டர் தான் முக்கியம். ஸோ அத வச்சு தான் மேக்னஸ் கால்சன் நெறைய ஸ்பேஸ் கெயின் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப பிஷப் E7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்போ உங்களுக்கு பிளாக்க பார்க்கும்போது தோணும், இந்த இடத்துல கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்படி இல்லன்னா இந்த சைட்லயும் அவர் கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஸோ இப்ப பிளாக் வந்து கேசல் பண்ணா அவருடைய ரூக்ஸ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய F பான வந்து பிளான் படி புஷ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க நல்லா பாருங்க, மேக்னஸோடைய பான்ஸ் மூலியமா அவருக்கு வந்து நெறைய ஸ்பேஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாரு. இப்ப நைட் C7 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் C7க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. உங்களால இந்த பானை எடுக்க முடியாது. இந்த இடத்துல சிம்பிளா நைட் எக்ஸ் பான் வரும். இந்த G7 பான வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோம். நீங்க திருப்பி இந்த பான வந்து புஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திருப்பி H takes G6 வரும். திருப்பி வந்து நீங்க F takes G6 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து
நைட் D6 செக் வரும். நீங்க இந்த பிஷப் வச்சு எடுத்தாகணும். பிஷப் வச்சு எடுத்ததுக்கப்புறமா திருப்பி பான் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா E5 வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல திருப்பி வந்து இப்ப இந்த குயின வச்சு நீங்க இந்த பான எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சிம்பிளா என்ன ஆகும்னா, பிஷப் F4 வரும். ஸோ நீங்க குயின வச்சு எடுக்காம இந்த இடத்துல நைட் E6 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல சிம்பிளா இப்ப என்ன நடக்கும்னா, D-Takes C5 திருப்பி வந்து இந்த B-Takes C5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா குயின் டேக்ஸ் D5. ஸோ இந்த ஒரு பொசிஷனை பாருங்க. ஒயிட்டோடைய பீசஸ்லாம் வந்து எவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கு பாருங்க. அண்ட் பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஒயிட்டோடைய குயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓப்பன் ஃபைலில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். அண்ட் பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயகனலில் போடலாம். ஸோ ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு லைனுக்குள்ள ஆக்சுவலாக போகலை. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வந்து உங்களால் எடுக்க முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் G5 ப்ளே பண்ணார். ஸோ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த டயகனலை வந்து கண்காணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா ஃபர்தராக இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா சிம்பிளாக மேக்னஸ் இந்த நைட் இங்கே கொண்டு வராரு. ஸோ திருப்பி நீங்கள் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி ஒயிட்டுடைய பான்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் வந்து ப்ளே பண்ணிப்பாரு. நீங்கள் பான்டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல நைட் ஃபோர்க் மூலிமா குயின் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் பான்டெக்ஸ் பான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பிஷப் ப்ளே பண்ணிவிட்டு நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி குயின் ஃபோர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்போ பிளாக் வந்து கேசல் பண்ணுறாரு குயின் சைட். ஸோ இப்போ கேசல் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ரூக் இங்கே இருந்தாலும் இங்கே தான் கேசல் ஆகும். அண்ட் இப்போ ரூக் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்தார். இப்போயும் பார்த்தீங்கன்னா கேசல் பண்ணதுக்கப்புறமா லாங் சைட் கேசலுக்கு அப்புறமா ரூக் வந்து D8 வந்துட்டார். ஸோ ஆளுநராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் கேமை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அண்ட் மேக்னஸ் கால்ஸோடைய பான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்ல ஸ்பேஸோட இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயினை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வச்சு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக ரூக் டெக்ஸ் பிஷப்பு அண்ட் ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்கள், இந்த H6ல் இருக்கிற பானுக்கு வந்து த்ரெட் இருக்குது. இந்த பானை உங்களால் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனால் இப்போ இந்த ரூக்கை வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைலில் பிளாக் வந்து கொண்டு வராரு. பட் இந்த இடத்துல சிம்பிளாக இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ சிம்பிளாக பான்டெக்ஸ் பானு. ஸோ இந்த சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டில் பாருங்கள் மேக்னஸ் கால்சனுடைய பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நல்லா இருக்குது. அண்ட் நிறைய ஸ்பேஸோடையும் இருக்குது. இந்த இடத்துல இப்போ குயின் E7 ப்ளே பண்ணுறாரு. குயின் E7க்கு அப்புறமா குயினை வந்து F3க்கு கொண்டு வர. மேக்னஸோடைய ஐடியா ரொம்ப சிம்பிள். ரூக்கை வந்து திருப்பி F1க்கு கொண்டு வந்து இந்த குயினையும் ரூக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அலைன்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணுறது தான். இந்த இடத்துல இப்போ குயின் வந்து H4 வராரு. ஸோ குயின் H4 மூலிமா இந்த பேஸான இந்த D4 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா நைட் வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டோடைய நைட் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மேற்கொண்டு இன்னொரு ஒரு பீஸை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக மேக்னஸ் கால்சன் அதெல்லாம் வந்து அவர் கேர் பண்ணிக்கல. இந்த இடத்துல அவருடைய ரூக்கையும் குயினையும் வந்து அலைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து எனிவே இந்த பானை வந்து இந்த நைட்டை வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் டெக்ஸ் நைட்டு திருப்பி குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா கிங் H2 இங்கே ஒரு செக் வரும் இல்லையா? ஸோ கிங் H2 ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து 2 பாசர் பான் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வந்து இந்த பாசர் பானை வந்து சூப்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த H பானும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக புஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை சமாளிக்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஒரு இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஷப்பை வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸான பிஷப்பு. அண்ட் இப்போ போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்றதுனால இந்த பிஷப்க்கு வந்து நிறையா ஆக்சஸ் இருக்குது லாங் டயகனல் மூலிமா. ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா குயின் டெக்ஸ் F7 ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். இந்த இடத்துல இந்த பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த பிஷப்பை உங்களால் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த பிஷப் எடுத்திங்கன்னா குயின் செக் மூலிமா நம்ம இந்த ரூக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு 2 பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த குயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஃபைலில் ரூக் அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக அலைன் ஆயிருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் பான் இப்போ இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு இப்போ குயின் டெக்ஸ் நைட் செக்கோட வருது. இந்த இடத்துல இப்போ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் செக் கொடுத்து கேமை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான். பட் இந்த இடத்துல பெர்பெச்சுவல் செக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ பிளாக் வந்து இதை ட்ரை பண்ணுறாரு. இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக
ரூக் வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ திருப்பி குயின் மூலிமா ஒரு செக் வருது. இப்போ திருப்பி கிங் H2. இப்போ திருப்பி அவருடைய கிங்கை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராரு. ஸோ இந்த கிங்கை வந்து இப்போ B7க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த பிஷப்க்கு வந்து த்ரெட்டு. ஸோ நீங்கள் இந்த பிஷப் எடுத்ததுக்கப்புறமா குயின் F8 செக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஏன்னா கிங் வந்து B7 வந்துட்டார். ஸோ இந்த பிஷப்பை இப்போ காப்பாற்றி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு ரீசனால் குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த G6ல போட்டு பிஷப்க்கு சேஃப்கார்ட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு ரூக் F7ம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறாரு. இப்போ குயின் E1. ஸோ குயின் E1 மூலிமா இந்த ரூக்கு அட்டாக்கு சிம்பிளாக ரூக் வந்து F7 வந்துடுறாரு. ரூக் F7க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ குயின் செக் வருது. இப்போ குயின் செக்குக்கு அப்புறமா திருப்பி கிங் G1, திருப்பி குயின் செக் வருது. இப்போ திருப்பி கிங் F1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி குயின் செக் வருது. திருப்பி வந்து கிங் F2, திருப்பி குயின் செக் வருது. ஸோ கிங் பாருங்கள் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்டுக்கு வராரு பாருங்கள். இப்போ திருப்பி கிங் வந்து F3 வராரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக செக் கொடுக்க முடியாது. நீங்கள் செக் கொடுத்தா இந்த E4ல மட்டும்தான் செக் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேமில் நடந்தது. பட் நீங்கள் இந்த செக் கொடுக்காம குயினை போர்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சப்போஸ் குயின் D4 ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் வரும். நீங்கள் இந்த ரூக்கை டேக் பண்ணதுக்கப்புறமா திருப்பி குயின் செக் மூலிமா இந்த ரூக்கை டேக் பண்ணிடலாம். திருப்பி மேக்னஸ் கால்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கிடச்சிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் நீங்கள் வந்து குயின் எடுத்துகிட்டு வந்து C4ல போட்டு இந்த நைட்டை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் சிம்பிளாக கிங் G3 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கிங் G3 மூலிமா பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குயின் கிட்டேருந்து எந்த விதமான செக் இருந்தாலும் இங்கே ரூக் வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா வேணும்னா கிங்கை நம்ம வந்து இங்கே ஃபார்வர்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இது ஆளுநாளாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பான்ஸ் மூலிமா மேக்னஸ் கால்சன் வந்து சிம்பிளாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் எந்த ஒரு மூவும் வந்து பிளாக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயின் E4 செக் தராரு. இப்போ குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் இங்கே பான் மூலிமா ஒரு செக் வருது. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஒரு பிஷப்பையே பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. பிளாக்கும் அந்த பிஷப்பை எடுத்துக்கிறாரு. ஸோ மேக்னஸ் என்ன தைரியத்தில் இந்த பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 பான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இப்போ இந்த G பானை புஷ் பண்ணி இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. நெக்ஸ்ட்டு கிங் F4, கிங் G5. ஸோ இந்த மாதிரியான மூவ்ஸ் ப்ளே பண்ணி இந்த பான்ஸை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணிவிடுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னஸோடைய ஐடியா. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு பின்னில் இருக்குது. நைட்டை வெளியில் கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல இப்போ ரூக்கை வந்து திருப்பி மேலேயே கொண்டு போகிறாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் F4 திருப்பி கிங்கை வந்து இந்த பின்லேருந்து எடுக்கிறாரு. இப்போ திருப்பி கிங் வந்து இந்த G5 ஸ்கொயருக்கு வராரு. இப்போ செக் வருது. நீங்கள் இந்த இடத்துல கிங் H6 ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல கிங் H4. ஸோ இந்த 2 பான் பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாசர் பான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நைட்டை வந்து வெளியில் கொண்டு வந்தே ஆகணும். ஸோ பிளாக்கும் நைட்டை வெளியில் கொண்டு வராரு. இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட்டை திருப்பி கொண்டு வராரு. இப்போ ஃபர்தராக இந்த பானை புஷ் பண்ணுறாரு. உங்களால் வந்து இந்த ரூக் டெக்ஸ் பான் செக் தர முடியாது. செக் கொடுத்தீங்கன்னா கிங்கை H3ல போடலாம். திருப்பி நீங்கள் வந்து இங்கே ரூக் G1லாம் போட முடியாது. ஸோ ரூக் G1 ஐடியா என்னென்னா நான் H1ல போட்டு நெக்ஸ்ட் இந்த பான் ப்ரொமோட் ஆச்சுன்னா நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சிம்பிளாக இந்த இடத்துல கிங் H2 மூலிமா நம்ம ஈஸியாக இந்த பானை வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பானை வந்து உங்களால் தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் ரூக் டெக்ஸ் G4 செக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக திருப்பி ரூக் எடுத்துகிட்டு வராருங்க. ஃபர்தராக இந்த பானை வந்து மேக்னஸ் இங்கே புஷ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பானும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த 2 கனெக்டட் பான்ஸ் மூலிமா கண்டிப்பாக ஒரு பான் பாசர் பான் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து கேமை வின் பண்ணுறாரு. பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ மேக்னஸ் கால்சனுடைய கான்ஃபிடென்ஸை பற்றி நம்ம பேசியாகணும். ஸோ அவருடைய இன்னர் ஃபீலிங் மூலிமா அவர் வந்து மூவ் 1லேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பான் ஸ்பேஸ் மூலிமா நம்மளுக்கு நிறையா அட்வான்டேஜ் கிடைக்க போகுதுன்றதை அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்பினார். அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா கேமில் எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ என்ன தான் பொசிஷன் வைஸ் அவர் நல்லா ப்ளே பண்ணாலும் மைண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ஃபிடென்ஸும் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான கேம் தான். ஸோ ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி கனெக்டட் பான்ஸ் மூலிமா பாசர் பானா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லை ஓப்பன் ஃபைல்ஸ் மூலிமா அவருடைய குயின் அண்ட் ரூக்கை வச்சு எப்படி அழகாக கேமை வந்து கண்ட்ரோல் பண்ணார். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து இந்த பாசர் பானை தடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த கேமை பற்றி நான் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.